இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு ப்ளஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. இன்றைக்கி ஆக்சுவலாக கடைக்கு போயிருக்கும்போது கார்ன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் இது வரைக்கும் கார்னை வீட்டிலலாம் வேக வச்சதில்லை. சரி ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். வெறுமனையாக கார்னை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை வச்சு என்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த கார்ன் சீஸ் ரெசிபி செஞ்சுருந்தாங்க. சரி இது ட்ரை பண்ணலாமேன்றதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். இல்லை மார்னிங் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கட்டி தரலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்டியாகவும் இருந்தது. மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும், நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இது கூட நான் ஹாஃப் கார்னை வேக வச்சு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஒரு சில மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இதோட பொடிசாக கட் பண்ணால் ஆனியன் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் கூட சேர்த்து கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் சேர்க்காம சிம்பிளாக தான் செய்கிறேன். இது எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதோட நம்ம சீஸ் நல்லா துருவி இதோட நம்ம சேர்த்துக்கணும். நான் 2 ஸ்லைஸ் சீஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1 கியூப் சீஸ் இருக்கும்ல, அதையும் நான் நல்லா துருவி இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்லட் ஷேப், ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் ஒரு கோட் பண்ணி எடுத்துக்கணும். நான் 2 எக் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக 1 எக்கே போதும். நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பிரெட் கிராம்ஸ்லாம் போட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா இந்த கார்ன் சீஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு 1 by 1 நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி முடித்தோடனே இந்த கார்ன் சீஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலேயே இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.